ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊழியர்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது 2025-26க்கான பட்ஜெட் தாக்கல் தமிழக அரசு இன்றைக்கி பண்ணாங்க. அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்பு பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம அரசு ஊழியருக்கு என்னமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பு 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் நடைமுறை மீண்டும் செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ அரசு ஊழியர்களை பார்த்தா 15 நாட்கள் வரை விடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த நாட்களை சரி செய்வதற்கான பலன் பெறும் முறையை மீண்டும் நடைமுறை கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்நடைமுறை அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அரசு ஊழியர்களுக்கு இந்த ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எந்த விதமான அப்டேட்டுமே பார்த்தா அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கல. இது ஒரு அப்டேட் மட்டும் தான் வெளியே இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.